Hi movie dudes, welcome to Cinema Beat, Cinema Heat. சரி வாங்க முதல் விஷயத்துக்கே போயிடுவோம். நம்ம தல அஜித் துபாயில கார் ரேஸ் தான் ஓட்டிட்டு இருக்காரா இல்ல கல்லா கட்டிட்டு இருக்காரான்னு ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு ரெண்டுமே தான் செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னு கொஞ்சம் உள்ள போய் நோண்டுவோமா? வாங்க. அதாவதுங்க, துபாய் ஆட்டோட்ரோம்ல நடக்கிற இந்த கார் ரேஸை பார்க்க முதல்ல ஈகாக்கா கூட வராதான். ஒரு 50-60 ஃபாரினர்ஸ் தான் வருவாங்களாம். ஆனா எப்போ நம்ம தலை என்ட்ரி கொடுத்தாரோ அவரை பார்க்கவே கூட்டம் அள்ளுது. கிட்டத்தட்ட 40,000 பேர் வராங்களாம். உடனே அங்க இருக்கிற ஆர்கனைசர் மைண்ட்ல டியூப்லைட் எரியுது. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, டே எங்க வாடா, நம்ம தெய்வம் இருப்பது இங்கே அங்கேன்னு காட்டிட்டாரு. உடனே அடுத்த செகண்ட், இனிமே என்ட்ரி ஃப்ரீலாம் கிடையாது, எல்லாரும் 100 திர்ஹாம்ஸ் எடுத்து வைங்கன்ட்டாங்க. நம்ம ஊரு காசுக்கு ஒரு 2500 ரூபாய். சும்மா தலரேஸ் ஓட்டுறத தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே இவ்வளவு காசுனா வெயிட் பண்ணுங்க பாஸ், இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. கலெக்ஷன்ல இது ஒரு சின்ன துளி தான். தலை ஓட்டுற கார்ல பக்கத்துல பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு தெரியுமா? சும்மா வெறும் 3500 திர்ஹம்ஸ் தான். நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட 90,000 ரூபாய். என்னது, ஒரு ரவுண்டுக்கு 90,000 ரூபாயா? அடேங்கப்பா, ஒரு மாச சம்பளம்டா அது. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மெரினா பீச்ல குதிரை சவாரி போற மாதிரில இருக்கு. குதிரை ஓட்டுறவர் பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்பாரு, நம்ம சும்மா உட்காந்துட்டு வருவோம். இறங்கினதும் 100 ரூபாய் கேட்பாரு. இது அதோட துபாய் வெர்ஷன். ஆனா 100 ரூபாய்க்கு பதிலா 90,000 ரூபாய். மற்றபடி வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஏன் ரசிகர்களை என் சுயநலத்துக்காக என்னைக்குமே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது யாருப்பா? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் ரொம்ப சத்தமா பேசிட்டேனோ. சரி அடுத்த பஞ்சாயத்துக்கு போவோம் வாங்க. சரி, ஒரு பக்கம் தலை துபாயில வேகத்தை குறைக்காம போயிட்டு இருக்குது. இங்க நம்ம ஊர்ல தளபதி ஃபேன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகத்தை ஏத்திட்டு இருக்காங்க. என்ன பஞ்சாயத்துனா, தெரி வெர்சஸ் மங்காத்தா ரீரிலீஸ் பஞ்சாயத்து தான். தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண வேண்டிய தயாரிப்பாளர் தானு சார் என்ன சொல்றாருன்னா, நான் சின்ன படங்களுக்கு வழிவிடுறேன்னு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆப்போசிட்ல மங்காத்தா வருது, அது கூட மோதுனா வசூல் பாதிக்கும்ல, அதான் சேஃப் கேம் ஆடுறாருன்னு தோணுது. என்ன சார், நீங்களே சொல்லுங்க, இது சேஃப் கேம் இல்லாம வேற என்ன? சரி, இவர் தள்ளி வச்சிட்டாரு. உடனே சின்ன படத்துக்கெல்லாம் தியேட்டர் கொடுத்துருவாங்களா? நடக்குமா அது? போன வாரம் அவன் சல்லியர்கள்னு ஒரு படத்தை சல்லியா நொறுக்குனதை பார்த்தோமே. இவ்வளோ நெய் போட்டா அது சோறு இல்ல நெய்ச்சோறுன்னு சொல்ற மாதிரி இவர் தள்ளி வச்ச உடனே தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம், ஆஹா சின்ன படங்களே வாங்க உங்களுக்காக தான் தியேட்டர் திறந்து வச்சிருக்கோம், ரெட் கார்பெட் விரிச்சு கூப்பிடுவாங்களா? என்ன லாஜிக் அது? அடுத்ததா பார்க்க போறது அப்பாவுக்கு டஃப் கொடுக்கிற பசங்க. இது வாரிசு அரசியல் இல்ல, இது வாரிசு சினிமா. இப்போ தமிழ் சினிமாவுக்கு 2 டைப் வாரிசுங்க வர்றாங்க. ஒரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டரோட பையன் ஸ்டார் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட அசிஸ்டன்ட் படத்துல டெபியூ ஆகுறாரு. இன்னொரு பக்கம் சிறை படத்தோட தயாரிப்பாளர் லலித் சாரோட பையன். அவர் என்ன பண்றாருன்னா, கதை தான் ஹீரோ, சின்ன பட்ஜெட்ல ஆர்கானிக்கா ஜெயிப்போன்னு வராரு. ஒன்னு ஸ்டார் ரூட், இன்னொன்னு ஸ்மார்ட் ரூட். எது ஜெயிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். டைரக்டர் பாண்டிராஜ் லலித் பையனுக்காக ஒரு 50 கோடி பட்ஜெட்ல கதை சொல்லியிருக்காரு. ஆனா லலித் சார் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? பாண்டிராஜ் சார், கதை சூப்பரா இருக்கு, ஆனா என் பையனுக்கு இப்போதைக்கு 50 கோடி பட்ஜெட் எல்லாம் செட் ஆகாது, முதல்ல அவன் கத்துக்கட்டும், மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவான்னு சொல்லிட்டாரு. செம மெச்சூர்டான முடிவு, ரெஸ்பெக்ட். ஒரு பக்கம் இப்படி பட்ஜெட்டை பார்த்து செலவு பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாருங்கடா நம்ம செலிபிரிட்டி வாழ்க்கைய. ஒருத்தர் புர்ஜ் கலீஃபா, இன்னொருத்தர் பட்ஜெட் கலீஃபா. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் துபாய் புர்ஜ் கலீஃபால ஒரு புது வீடு வாங்கி அங்கதான் பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. வேற லெவல் போங்க. அதே இண்டஸ்ட்ரியில இன்னொரு பக்கம் கௌதம் கார்த்திக் நடிக்கல செங்குளம்னு ஒரு படம். 8 கோடி பட்ஜெட், பாதி படம் எடுக்கிறதுக்குள்ள பட்ஜெட்டே காலி, படம் நின்னு போச்சு. பாவம், அந்த டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்புறம் தயாரிப்பாளர்கிட்ட பேசி எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வாங்கி இப்பதான் ஷூட்டிங்கை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்களா வித்தியாசத்தை? என்ன வாழ்க்கடா இது. சரி, இப்போ ஒரு முக்கியமான ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற ஒரு பஞ்சாயத்துக்கு வருவோம். மாநாடு ஃபிளாஷ்பேக். எஸ்கே சிம்பு ஃபேன்ஸ் சண்டைக்கு உண்மையிலே என்னதான் காரணம்? வாங்க பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிம்பு ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் எஸ்கே கிட்ட கதை போச்சுன்னு. அது தப்பு. உண்மை என்னன்னா, மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளருக்கும் சிம்பு ஃபேமிலிக்கும் பிரச்சனை. படம் டிராப் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த டைம்ல தான் வெங்கட் பிரபு எஸ்கே கிட்ட கதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சமாதானமாகி சிம்புவே படத்துல நடிச்சாரு. இப்போ எஸ்கே கொடுத்த பேட்டி இந்த டைம்லைனை மாத்தி சொல்ற மாதிரி ஒரு தப்பான இம்ப்ரெஷனை உருவாக்குது. இதுதான் மொத்த பஞ்சாயத்துக்கும் காரணம். பாருங்க, எஸ்கே சொன்னதுல தப்பு இல்ல, அவர் அப்ரோச் பண்ணது உண்மைதான். ஆனா அவர் சொன்ன டோன் தான் தப்பு. ஏதோ சிம்பு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து வந்து அப்போ இவர்கிட்ட வந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் சிம்பு ஃபேன்ஸை கோவப்பட வச்சிருக்கு.
மீண்டும் உங்களை அடுத்த ஒரு விளக்கத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். பை.